பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 107 அதிகாரம் 20 வசனம். சங்கீதம் 107 அதிகாரம் 20 வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. அவர் நம்மை குணமாக்குகிற தேவன். இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நோய்கள் காணப்படுகிறது, வியாதிகள் காணப்படுகிறது. யார் என்னுடைய நோயிலிருந்து எனக்கு சுகத்தை கொடுக்க முடியும், யார் என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலையை கொடுக்க முடியும் என்று சொல்லி பல மனிதர்கள் வேதனையோடு அங்கலாய்ப்போடு காணப்படுகிறார்கள். பல காரியங்களை யோசித்தபடியே காணப்படுகிறார்கள். யார் என்னுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து என்னை வெளியே கொண்டு வர முடியும் என்று சொல்லி பல காரியங்களை யோசிக்கிறார்கள். ஆனால் இங்கேயோ வேதம் சொல்கிறது, நான் உன்னை குணமாக்குகிற தேவன் என்பதாக. ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பரிகாரியான கர்த்தராய் இருக்கிறார். அவரே நம்மை குணமாக்குகிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நாம் பார்க்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே சுகத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இந்த காலவெளியிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட குணமாக்குகிற ஒரு காரியம் நடைபெற வேண்டும் என்றால் தேவனை நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலே சுகம் வேண்டுமென்றால் கர்த்தரை நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலவெளியிலே எப்படி என் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே குணமாக்குகிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். எப்பொழுதெல்லாம் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய முடியும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 19 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 19 அதிகாரம் 22 வசனத்திலே, கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார். அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள். அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். இங்கே பார்க்கும் போது முதலாவதாக எப்பொழுது என் தேவன் நம்மை குணமாக்குகிறார் என்றால் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு குணமாக்குகிறார். இந்த நாளிலே தேவனுடைய சமூகத்திற்கு வந்து அவரை நோக்கி ஜெபிப்பவர்களாய் நாம் இருக்கும் போது அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராக காணப்படுவார். அவருடைய சமூகத்திற்கு வந்து விண்ணப்பங்களை வைக்கும் போது விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுவார். இங்கேயோ வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். இந்த நாளிலே யாரை நோக்கி பார்ப்பவர்களாய் நாம் இருக்கிறோம்? பல நேரங்களிலே மனிதர்களை நோக்கி கடந்து செல்லுகிறோம். அவர்கள் என்னை குணமாக்குவார்கள் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை நம்புகிறோம். ஆனால் நம்மை படைத்த தேவனை நம்புவதில்லை. இங்கே வேதவசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சமூகத்திலே நாம் விண்ணப்பங்களை வைக்கும் போது நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு நம்மை குணமாக்குகிற தேவனாக காணப்படுவார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 57 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கும் போது, ஏசாயா 57 அதிகாரம் 18 வசனத்திலே, அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது குணமாக்குகிறார் என்றால் நம்முடைய வழிகளை பார்த்து குணமாக்குகிறார்.
ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நம்முடைய வழிகளானது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சோதித்து பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். பல நேரங்களிலே தேவனுக்கு விரோதமான வழிகளிலே கடந்து செல்கிறவர்களாய் காணப்படுகிறோம். தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலே கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறோம். உலகத்தின் பாதைகளிலே கடந்து செல்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆனால் இங்கே வேதவசனம் சொல்கிறது, அவர் நம்முடைய வழிகளை பார்த்து நம்மை குணமாக்குகிறார். இன்றைக்கு தேவனுக்கு முன்பதாக நம்முடைய வழியானது சரியாய் இருக்குமே என்றால் அவர் நம்மை குணமாக்குகிற தேவனாய் காணப்படுவார். மூன்றாவதாக, அவர் நம்மை எப்பொழுது குணமாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 103 அதிகாரம் 3 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக, அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்தவராக நம்மை குணமாக்குகிற தேவனாக காணப்படுவார். அப்படி என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை நோக்கி பார்த்து என்னை மன்னியும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். நம்முடைய அக்கிரமத்தை தேவனுடைய சமூகத்தில் சொல்லுபவர்களாய் இருக்க வேண்டும், அறிக்கை செய்பவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுது அவர் நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை குணமாக்குகிற தேவனாக காணப்படுவார். ஆம் பிரியமானவர்களே, பலவிதமான நோய்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே அக்கிரமத்தை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிடும் போது இந்த ஆசீர்வாதத்தை, சுகம் என்கிற ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நான்காவதாக, எப்பொழுது என் தேவன் நம்மை குணமாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, சங்கீதம் 107 அதிகாரம் 20 வாசிக்கும் போது, சங்கீதம் 107 அதிகாரம் 20 அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இங்கே பார்க்கும்போது நான்காவதாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி, தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை வாசிப்பவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது. அது நம்மோடு பேசுகிறதாய் இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும்போது அந்த வார்த்தை நம்மை குணமாக்குகிறதாகவும் காணப்படுகிறது. இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நோயிலிருந்து சுகமாக்கப்பட வேண்டும் என்றால், தேவன் நம்மை குணமாக்க வேண்டும் என்றால், தேவனுடைய சமூகத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், தேவனோடு கூட சஞ்சரிப்பவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுக்காக காத்திருப்பவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பவர்களாய் இருக்க வேண்டும். அவரையே சார்ந்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி நாம் இருப்போமே என்றால் தேவன் நிச்சயமாய் நம்மை குணமாக்குகிற தேவனாய் காணப்படுவார். இந்த காலவேளையிலே எப்பொழுதெல்லாம் அவர் நம்மை குணமாக்குவார் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக, தேவன் நம்மை எப்பொழுது குணமாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்தில் வைக்கும் போது அதை கேட்டு நம்மை குணமாக்குகிறார். இரண்டாவதாக, நம்முடைய வழிகளை பார்த்து அவர் நம்மை குணமாக்குகிறார். மூன்றாவதாக, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்மை குணமாக்குகிறார். நான்காவதாக, வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். இந்த நாளிலே இவ்விதமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்பது மிகவும் அவசியம். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை குணமாக்குகிற தேவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் குணமாக்கும்படியாய், சுகத்தை கொடுக்கும்படியாய், விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிற தேவனாய் கடந்து வருவீராக. நீரே பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாளிலே உங்களை குணமாக்குகிற தேவனாக அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.